take call to order. Forward test. Raymond. Let's all stand for a photo. Is it the truth? Is it fair to all concerned? Will it build goodwill and better friendship? Will it be beneficial to all concerned? Thank you. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆர்எம்பி மீட்டிங் இதில் தொடர்ந்து இந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்று வருகிறது. கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் போர்டு மீட்டிங் நடந்தோம். அதில் சில முக்கிய தீர்மானங்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொருவரும் பிஸ்னஸை எவ்வாறு கொடுப்பது, அவர்களுக்குள்ள எப்படி எவ்வளோக்குள்ள யார் கொடுத்துருக்காங்கிற விஷயங்களை நான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். யார் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் தெரியல. ஒவ்வொரு உறுப்பினர்களும் 3 பேரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அது இன்ன வரைக்கும் அதுக்கான பதில் எனக்கு கிடைக்கல. நான் குரூப்பில் கேட்டிருக்கேன், என்ன உதவிகள் வேண்டும் எல்லாரும் கேளுங்க அப்படின்னு. நானே ஒவ்வொரு இடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும். அந்த ஒரு சூழ்நிலை வருகிறது. இருந்தாலும் உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை எப்படி கொடுக்க வேண்டும் நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும். மணி ஓரியன்டாகவோ அல்லது வேறு எந்த ஒரு பிஸ்னஸை எதை டெவலப் பண்ணணும் வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் சொன்னால் தான் நான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்ல முடியும். கடந்த சமயம் 2-3 மாதங்களில் அதற்கான பணிகளை மிக சிறப்பாக செஞ்சோம். எல்ஐசியாக இருந்தாலும் சரி, நம்ம முத்துசாமி பிஸ்னஸ் இதில் எய்ட்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கினாலும் சரி, நம்ம டாக்டர் இருக்குனாலும் சரி, கன்னியா சொல்லணும் அவங்க வந்துருக்கிறாங்க, அவங்களுக்கும் சரி, இது உட்லேக்கு குமார அவங்க வந்துருக்கிறாங்க. அவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க இடத்துக்கும் போயிருந்து அவங்களுடைய பிஸ்னஸ் இது பண்ணியிருக்கோம். டிஜிட்டல் மார்க்கெட் நம்ம மினட்ஸ் கொண்ட டாலர் சார்க்கும் இது பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு இடங்களும் போய் அவங்களுடைய தொழில் வளர்க்கிறதாக இருக்கணும். உடம்பு பந்தலேருந்து நம்ம வரல. அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பல்வேறு இடங்களில் பல்வேறு இடங்கள்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த டெக்ஸ்டைலேருந்து அவங்களும் இன்றைக்கி வரல, அவங்க வரதா இருந்துச்சு, அவங்க வரல. 28 பேர் வரதா அன்றைக்கி பொறுப்பை போட்டிருந்தாங்க. வரதுக்கு தாமதம் ஆகிடுது ஒவ்வொருத்தரும் வர்றதுக்கு. இருந்தாலும் சார் நமக்கு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க சென்னைக்கு அடுத்த மீட்டிங் போகணுங்கிற அவசரம் இருந்தால் கூட நமக்காக இன்றைக்கி டிலே ஆகி கிளம்புறாங்க. உண்மையிலே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துகிறவங்க தான் மிக முக்கியமான விஷயம். நமக்காக அதாவது அரசு நமக்காக இயங்கிட்டு இருக்கு. அந்த அரசு மிக சிறப்பான பணிகளை செய்திருக்கு. அது குறிப்பாக பார்த்தோம்னா மாவட்ட தொழில் மையம் பல்வேறு அதாவது குறு சிறு தொழில்களை வளர்த்துவதில் அவங்க மிகவும் முன்னோட்டமாக இருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் எல்லாரும் தொழிலில் முன்னேற்றம் ஆகணும், எல்லாரும் தொழிலதிபர்களாக ஆக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அவங்க செயல்பட்டு வராங்க. அதுக்காக நம்ம மாவட்ட தொழில் மையத்தில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் அவர் சந்திக்க முடியாத அந்த அளவுக்கு பிஸி ஷெட்யூலு. எப்போதும் யார் வேண்டுமானாலும் எப்போது போய் கேட்டாலும் அந்த லோனை வாங்குறது எவ்வளோ நல்ல விஷயங்கிறது புரிஞ்சுக்கணும். அதாவது கோடிக்கணக்கில் ரூபா வாங்கலாம், அதாவது லோன் போடலாம். அதுக்கு முன்னோட்டமாக இருக்கிறது இவங்க தான். இவங்க இருந்தால் தான் அந்த லோனை பெறவே முடியும். அதுக்கான தகுதி, அதாவது அந்த இடத்துல சார் இருக்கிறாங்க. அவங்க நம்ம இடத்துக்கு நம்ம தொழில் சம்பந்தமாக தொழில் தொடங்குவதற்கோ அல்லது தொழிலுடைய வளர்ச்சி அடைவதற்கு எந்த மாதிரி விஷயங்களை சொல்ல போறாங்க பெரிய முக்கியமான விஷயம். இதுக்காக தான் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தொழிலில் ஒவ்வொருத்தரும் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இதற்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வரும் காலங்களில் இது போன்ற முக்கியமான காலகட்டங்களில் முக்கியமான விருந்தினர்களை அழைக்கும் பொழுது உறுப்பினர்கள் தவறாக கலந்து கொண்டு இந்த பலனை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்ம நிகழ்ச்சிக்காகவும் அனைவருடைய நலனுக்காகவும் நம்மளுடைய மாவட்ட தொழில் மையத்தினுடைய பொது மேலாளர் முருகன் சார் அவர்கள் வருகை துணைத் தலைவர் டாலர் வந்திருக்கிறாங்க, அவங்களே வருகை என வரவேற்கிறேன். செயலாளர் சுரேஷ் நாராயண் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் வருகை என வரவேற்கிறேன். அடுத்த செயலாளர் ரிப்போர்ட். அடுத்து காண்கிழமை 2ஆம் தேதி 3ஆம் தேதி நடைபெறுகிறது. அதற்காக யாராவது வர விருப்பம் உள்ளவர்கள் கடைசி கட்ட ஒரு வாய்ப்பை நாங்கள் வழங்குகிறோம். அதற்கான என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 5500 ரூபாய். அதில் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் நாங்கள் அழைச்சிட்டு போகிறதா நம்ம ஆர்எம்பி சார்பாக அழைச்சிட்டு போகலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கிறோம். அப்படி யாராவது கடைசி தகவல் இருந்தால் நாளை கொடுத்து வந்தீங்கன்னா அந்த இதில் கலந்துக்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கான ஏற்பாடுகளை நம்மளுடைய முன்னாள் சேர்மன் ரேமன் பேட்டரி செய்து வருகிறார் என்பதையும் குறிப்பிடத்தக்கது. அது கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக செயலாளர் அறிக்கை சதீஷ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஏப்ரல் மாதத்தில் இது நமக்கு 3வது மீட்டிங். ஃபர்ஸ்ட் மீட்டிங் நம்ம ஒகேஷனல் மீட்டிங்காக நம்ம பண்ணோம். டாக்டர் ஜெய்னிசன் சார் அவங்க கிளினிக்கில் வச்சு நம்ம பண்ணோம். நம்மளுடைய ஒகேஷனல் சர்வீஸ் சேர்மன் ரொட்டரியன் புருஷோத்தமன் அவர் தலைமையில்
நம்ம சேர்மன் அவருடைய வைப்ரண்ட் சேர்மன் ராமலிங்கம் ஒரு தலைமையிலும் அன்றைக்கி அந்த ஒகேஷன் மீட் மிக சிறப்பாக நடைபெற்றது. உடல் நலத்தை எவ்வாறு பேண வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பற்றி ரொம்ப அற்புதமாக நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ நிறைய பிளான் வச்சுருக்காங்க சார். உங்களுடைய தேவைகள் எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ தேங்க்ஸ் சார். அருமையான ஒரு மீட்டிங் அன்னைக்கு நல்லா எங்களை வரவேற்றீங்க, ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 நாளில் வந்து ஒரு போர்ட் மீட்டிங் நம்ம கண்டக்ட் பண்ணோம். இந்த போர்ட் மீட்டிங்கில் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபைனல் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்க்ளேவ் போகிறோம் இல்லையா, 2-3 அந்த டேட்டில் வந்து ஆணைக்கட்டி அப்படிங்கிற இடத்துல ஒரு கான்க்ளேவ். தமிழ்நாட்டிலேருந்து எல்லா ஆர்எம்பி மெம்பர்ஸும் அங்கே வர்றாங்க. ஸோ நம்ம மெம்பர்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக அதில் கொஞ்சம் பேர் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம மூத்த உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த கான்க்ளேவ் ஃபீஸ் மட்டும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் போயிட்டு வர டிரான்ஸ்போர்ட் செலவு ஃபுல்லாகவே ஆர்எம்பி நம்ம திருநெல்வேலி ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சந்தா இயர்லி சந்தா இருக்கு இல்லையா, எல்லாரும் அடுத்த ஒரு 10 நாளுக்குள்ளே கொஞ்சம் கெட்டாதவர்கள் வந்து கொஞ்சம் கெட்டுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதையும் நம்ம அன்றைக்கி அதை நம்ம வந்து ஃபைனல் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 மீட்டிங்க்கு வராதவங்க என்ன காரணத்தினால வரல அப்படிங்கிறத வந்து நேரில் போய் சேர்மனும் நானும் போயிட்டு அதை என்னன்னு கேட்டு அதை அவங்களுக்குள்ள குறையில் சரி பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த விஷயமும் நான் தெரியப்படுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இப்போ நீங்கள் உட்காந்து இந்த சேர்ஸ் இருக்கு இல்லையா, டேபிள்ஸ், இது எல்லாமே நம்ம ஓனாக வாங்குற மாதிரி ஒரு பிளான் அன்றைக்கி நம்ம முடிவெடுத்துக்கிறோம். அது போக கொஞ்சம் புது பேனர்ஸு, கொஞ்சம் அடுத்த அட்வான்ஸாக என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மீட்டிங்கும் மிக சிறப்பாக நடைபெறும். சார் தேங்க்யூ சார், முருகன் சார். அவங்க நம்ம மழை பெய்து வருகிறதுக்காக அவர்களுக்கு நன்றி. சிறப்பான முறையில் இன்ஜினியர் சதீஷ் நாராயணன் அறிக்கையினை வாசித்தார். கடந்த வாரம் நம்ம பார்த்தோம்னா சுமாராக வந்து ஒரு 2,86,000 ரூபாய்க்கு வந்து பிஸ்னஸ் நடந்திருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த வாரம், அதாவது கடந்த வாரம் அதுக்கு முந்தின வாரம் நம்ம சொல்கிறோம், இந்த வாரத்துக்குள்ள இந்த மாதிரி தான் அது பார்க்கணுங்கிறத. அடுத்து வந்து வைஸ் சேர்மன் நம்ம மீனாட்சி கொண்டா உரிமையாளர் டாடன் அவர்கள் உறுதிமொழி வாசிப்பார்கள். ஆரம்பிய முன்பனுடைய உறுதிமொழி. வணிகத்திலும் தொழிலிலும் ஈடுபட்டுள்ள ஆரம்பியம் உறுப்பினர்களின் உறுதிமொழி. தொழில் மற்றும் வணிகத்தில் ஈடுபட்டுள்ள ஆரம்பியம் உறுப்பினராகிய நான் கீழ்கண்டவாறு இருப்பவராக எதிர்பார்க்கப்படுகிறேன். நான் கொண்டுள்ள பணி மற்றும் தொழிலினை நான் சேவை செய்ய கிடைத்த மற்றொரு வாய்ப்பாக கருதுவேன். நான் சார்ந்த தொழில் நல்ல முறையுடன் நெறிமுறையுடனும் எனது நாட்டின் சட்டங்களை மதித்தும் நான் சார்ந்த சமூகத்தின் தார்மீக உணர்வுடனும் இருப்பேன். எனது சீரிய முயற்சியினை கொண்டு நான் சார்ந்த தொழிலில் கண்ணியத்தை உயர்த்த தரம் மற்றும் நெறிமுறைகளுடன் கொண்டு உயர்த்துவேன். எனது பணியாளர்களிடமும் எனது பணியின் உரிமையாளர்களிடமும் எனது வியாபார பங்குதாரர்களிடமும் எனது போட்டியாளர்களிடமும் எனது வாடிக்கையாளர்களிடமும் நான் கொண்டுள்ள தொழில் மற்றும் வியாபார உறவுகளிடம் மிகுந்த நியாயத்துடன் நடப்பேன். சமூகத்திற்கு நன்மை பயக்கும் ஏனைய தொழிலுக்கு உள்ள கௌரவத்தையும் மரியாதையையும் உளமாற ஏற்றுக்கொள்வேன். எனது தொழில் சார்ந்து நான் கொண்ட அறிவையும் அனுபவத்தையும் இளைஞர் சமுதாயத்திற்கு அளித்து அவர்களை இந்த சமுதாயத்தின் அரிய தேவைகளுக்கு உதவி செய்து அதன் மூலம் எனது சமூகத்தின் தரத்தினை உயர்த்துவேன். எனது வியாபாரம், விளம்பரங்கள் மற்றும் சலுகைகள் மிகுந்த நேர்மையுடனும் உண்மையுடனும் வாடிக்கையாளரை சென்றடைய செய்வேன். ஏனையோருக்கு அளிக்காத எந்த ஒரு சலுகைகளையும் எனது ரோட்டின் நண்பர்களிடமிருந்து பெறவோ அளிக்கவோ மாட்டேன். அடுத்ததாக நம்மளுடைய ஒரு சங்க உறுப்பினர்கள், அதாவது நம்ம ஆரம்பியினுடைய உறுப்பினர்கள் ஜீவானந்து மற்றும் முத்துசாமி அவர்களுடைய தாயார், முத்துசாமியுடைய தாயாரும் ஜீவானந்தனுடைய தந்தையும் சமீபத்தில் இறந்த இறைவனடி சேர்ந்தார்கள். அவர்களுக்கு 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்துமாறு அனுப்புகிறேன்.
நன்றி. அடுத்து 1 minute presentation. Good evening. Joji, past assistant governor, outcome of Trinaveli. My classification is inverter and batteries. நான் ஒரு வித்தியாசமாக இன்றைக்கி கேட்க போகுது. நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு இன்றைக்கி ஆர்எம்பிஎஃப்ல போட்டிருக்கேன். எத்தனை பேர் அதை பார்த்துருக்கேன்? இந்த பிரிக்கு இது வரைக்கும் பார்த்துருக்கேன். இதுதான் என்னுடைய ஒரு பிஸ்னஸ். இன்வெர்டர் பேட்டரியும் பண்ணது, டைல்ஸும் பண்ணது, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பிரிக்ஸும் பண்ணது. தேங்க்யூ. சரி, விஸ்வநாதன், திருநெல்வேலி. இன்சூரன்ஸ் எல்ஐசி இன்சூரன்ஸ் பேசுகிறேன். 35 வருஷமாக இருக்கிறேன். சேர்மன்ஸ் கிளப் 25 வருஷமாக இருக்கிறேன். பாலியாப்டர் பிரான்ச்சு என்னோட பிரான்ச்சு இந்தியாட்டி 2 தடவை செக் பண்ணியிருக்கிறேன். இப்போ நிறைய நியூ பிளான்ஸ்லாம் வந்திருக்கு. இந்த பிளான் எல்லாரும் எடுக்கணும்னு கேட்குறேன். தேங்க்யூ. அர்ஜுன் பேராயன், தொட்டிகா, திருநெல்வேலி. நான் வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் பண்ணிட்டுருக்கேன். சப்ளிமெண்ட் ஐட்டங்கள், உணவு சார்ந்த ஆர்கானிக் ஐட்டங்கள் விற்பனை பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. வணக்கம், என் பேர் டாக்டர் ஜானிசீலன். நம்ம சித்தா பர்மா கிளினிக் அப்படின்ட்டு ஹைகோல் புது ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் நம்ம கிளினிக் சேர்ந்தேன். நான் வந்து லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், இந்த டயபிட்டிஸ், ஒபிசிட்டி, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி இதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறேன். அது போக கிரானிக்கான பெயின்ஸில் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணுறேன். இது போக நம்ம கார்பரேட் வெல்ஃபேர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறோம். நீங்கள் உங்களோட கம்பெனிஸில் 10 இல்லை அதுக்கு மேலே எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்சைட்டில் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு மெடிக்கலாக அவங்கள பெட்டர்மெண்ட் கொடுத்து அது மூலமாக உங்களோட பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட எம்ப்ளாயி பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். என் பேர் ஜானசீலன், நம்ம சித்தா மார்க்கெட். தேங்க்யூ சாமி. என்னோட கம்பெனி பேர் பிஸ்னஸ் ஐஸ். ஒரு ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட்டாக எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கோர்ஸ் வந்து அட்வர்டைஸிங் அண்ட் மார்க்கெட்டிங். இந்த இஷ்யூவில் வந்து நம்ம கிளப் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு 5 பேர் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன். டாலன் சார் வந்து ஒரு 5000 rupees பிஸ்னஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சிவனேசன் சார் வந்து ஒரு 2000 rupees பிஸ்னஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் ஜான்சன் சார் வந்து ஒரு 2000 rupees பிஸ்னஸ் கொடுத்தாங்க. தென் சங்கர் சுப்பு சார் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க 2000 rupees. ஸோ நான் கிளப் மெம்பர்ஸ்க்கு எல்லாமே ஆக்சுவலாக இது 3500 rupees ஒர்த்து உள்ள இது தான். நம்ம கிளப் மெம்பர்ஸ்க்காண்டி நான் 2000 rupees அதை பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. என் பேர் குமாரவேல். நான் குட்லக் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய ஆஃபீஸ் எஜ்ஜோபாலியில் இருக்குது. ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நான் கம்ப்ளீட் வெட்டிங் பிளானர்ஸ், அது போல் இல்லாமல் பர்த்டே ஈவெண்ட்டு, கார்பரேட் ஈவெண்ட் எல்லாமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறோம். நம்ம வெட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கேஜஸும் இருக்குது. அப்போது நம்ம ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 1 lakhலேருந்து நம்மளோட பேக்கேஜஸ் இருக்குது. கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். நம்ம ஆர்எம்பி மெம்பர்ஸுக்கு நம்ம ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸும் பண்ணி கொடுத்துறோம். டோட்டல் பேக்கேஜ் எடுத்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துறோம். தேங்க்யூ. பாஸ்ட் பிரசிடென்ட் சிவராமன். ஃபுட்கேர் என்ற நிறுவனம் திருநெல்வேலி ஜங்ஷனில் கடந்த 43 ஆண்டுகளாக நடத்துகிறது. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். எனது பேர் கணேசன். நான் இங்கே அம்பாசமுத்தூர் ரோட்டில் என்கே பிரதர்ஸ்ன்ட்டு ஒரு கடை வச்சுருக்கேன். அதாவது இயற்கை சம்மந்தப்பட்டமா, கம்பு, கயிறு, அப்புறம் இந்த ஓலை, இதெல்லாம் வந்து நேச்சுரலாக உள்ளதை வந்து நான் வந்து ஒரு கடை வச்சுருக்கேன். இதனால் எனக்கு சதீஷ் சார் இந்த வருஷம் ஒரு 50,000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு. அப்புறம் ஒரு சின்ன ஒரு சார் எனக்கு டைம் எல்லாத்துக்கிட்டே நான் பேசணும். என்னென்னா எல்லாருமே இப்போ வந்து எல்லாருமே கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம். என்னென்னு கேட்டிங்கன்னா இயற்கையை விட்டுட்டோம். ஒரு வெயில் இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், நிறையா வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இயற்கையை மறந்துட்டோம். இதனால் ஒரு சின்ன ஒரு தகவல் என்னென்னா, நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஒரு 20,000 10,000 அப்படிலாம் செலவு பண்ண வேண்டாம். ஒரு 5,000 ரூபாய்க்கு உள்ள ஒரு சின்னதாக ஓலை செட், அதில் நம்ம ஒரு அரை மணி நேரம் உட்காந்துனோம்னா நம்மளோட பிளட் ப்ரெஷர், மண்டையில் உள்ள முடியெல்லாம் அதிகமாக கொட்டியிருக்கும். அதுக்கு
அதுக்கு சாரி சார், நான் உங்களை சொல்லுறேன். இதனால் அந்த மாதிரி ஒரு நேச்சுரலாக கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து நம்ம ரிலாக்ஸாக இருந்தாலே போதும். நிறையா விஷயங்களை நீங்கள் அதனால் தெரிஞ்சுக்குவீங்க. எனக்கு இதுக்கு மேலே எதுவும் சொல்ல வரல. சாரி சார். தேங்க்யூ சார். இந்த மாதம் வந்து எனக்கு சார் ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு பெரிய ஒரு வேலை ஒன்று கொடுத்துருக்காங்க. சதீஷ் சார். திஸ் இஸ் வளவன். நியூஸ் மார்க்கெட்டிங் இன்டர்வியூஸ் தினகரன் கேள்வி பண்ணிட்டுருக்கிறேன். இது தவிர ஃபேமஸ் சேனல்ஸில் உங்களுக்கு நியூஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணால் இதில் நீங்கள் அணுகலாம். என்னுடைய பேர் வளவன். தேங்க்யூ. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். ரோட்டரி கிளப் திருநெல்வேலி, எஸ் புருஷோத்தமன். நெல்லை ஜிடி சிட் ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி 10 வருஷமாக சிட் ஃபண்ட்ஸ் ஃபீல்டில் உட்காந்துருக்கோம். ஸோ எங்கள்கிட்ட 1 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் சீட் நடக்குது. எல்லாமே ரிஜிஸ்டர்டு தான். எல்லாமே அக்கௌண்ட்லேயே ஃபண்டு வாங்குவோம், அக்கௌண்ட்லேயே ஃபண்டு கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு சீட்டு இன்ட்ரெஸ்ட், அதாவது சீட்டுங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். சேவிங்ஸில் வந்து ஒரு ஈஸி மெத்தேடு. இன்னொன்று வந்து எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்துகிட்டு நம்ம அதை பயன்படுற மாதிரி தொழில் ரீதியாக பயன்படுத்திக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் எங்களுடைய கான்டாக்ட் குரூப்பில் இருக்கிறோம். எஸ் புருஷோத்தமன், நெல்லை ஜிடி சிட் ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ 1 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய்க்கு சீட்டு பண்ணுறோம். என்ன சீட்டு வேணுமோ அதை நீங்கள் உங்களுடைய தேவைக்கு தகுந்தாப்புல சேர்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். என் ஸ்டீஃபன் கேடி ஸ்னர் திருநெல்வேலி. எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணிட்டுருக்கேன். அதாவது சுவிட்சஸ், அசசரிஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கேன். நம்ம வீடு கட்டுறதுலேருந்து காம்ப்ளெக்ஸ் வந்து எது கட்டினாலும் நம்ம கனெக்ட் பண்ணுறேன். நான் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ. குட் ஈவினிங் ஆல் ஆஃப். இப்போ சுப்ரீத் ரொட்டேரியன். நான் வந்து ஒரு கல்யாணம் இருக்கேன் 2000 4 மினி கார்னர் தென் சொந்தமாக ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. Good evening all. I'm Vishal. Danya Luxury Salon and Bridal Studio ன்னு சொல்லிட்டு தச்சனூரில் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கிட்ட சலூனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கட் ஃபேஷியல்லேருந்து பெடிக்யூர் மெனிக்யூர் அண்டு எல்லா சர்வீஸுமே அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் மேரேஜு, அப்புறம் ரிசப்ஷன், இதுக்கு எல்லாமே ப்ரைடல் மேக்கப்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸ்டார்டிங் 7,000லேருந்தே பண்ணுறோம். எதுவும் மேரேஜ் ஈவெண்ட் எதுவும் தான் கான்டாக்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. Good evening all. I am Subramanian. Because Vishalni Insurance Expertise கார் மோட்டார் இன்சூரன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு யாருக்கும் வந்து இன்சூரன்ஸ், வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸு, 2 வீலர் இன்சூரன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கிறோம். எதுவும் இன்சூரன்ஸ் தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் பாலிசியிலே பண்ணி கொடுக்குறோம். கிளைம் சர்வீஸும் பண்ணி கொடுக்குறோம். எதுனாலும் கால். தேங்க்யூ. குட் ஈவினிங் ஆல். என் நேம் பிரதீஷ். நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபாஸ்ட் 2 இயர்ஸாக. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், கூகுள் மார்க்கெட்டிங், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு நான் பிஸ்னஸ் க்ரோத்துக்கு உதவி பண்ணுறோம். தேங்க்யூ. Good evening, RMB. This is Rotarian Master Superintendent Raymond Patrick, Rotary Club of Tirunelveli Star. Hard water solution. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நல்ல தண்ணி கிடைக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி. திருநெல்வேலி மாநகராட்சியில் வந்து நல்ல தண்ணி கிடைக்கிறவங்க ரொம்ப கம்மி. போர் வாட்டரை வந்து யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த போர் வாட்டருக்கு வந்து வி கிவ் அ வெரி குட் சொல்யூஷன். அதுக்காக வந்து நல்ல தண்ணிக்கு சொல்யூஷன் கொடுக்குறது இல்லை கிடையாது. நல்ல தண்ணிக்கும் வி கிவ் அ வெரி குட் சொல்யூஷன் ஃபார் ஃபில்ட்ரேஷன். முக்கியமான விஷயம் வந்து நான் லைக் டு என்ஃபசைஸ் என்னன்னா, ஆரோ வாட்டர் குடிக்கிறத நீங்கள் தவிர்த்தது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆரோ வாட்டர் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். இட் இஸ் ஒன்லி ஃபார் ஃபார்மசூட்டிக்கல் யூஸ். இட் இஸ் நாட் ஃபார் ட்ரிங்கிங் யூஸ். அதை நிறைய பேர் தெரியாமல் இன்னும் ஆரோ வாட்டர் தான் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. We have a very good filtration solution for filtering bacteria, silt and chlorine and everything. So get in touch with me. I will give a very good solution. As well as நான் வந்து ரொம்ப என்னோட மெயின் பிஸ்னஸ் வந்து windmill maintenance and solar power plant maintenance பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த ஃபீல்டில் தான் ப்ளீஸ் ரெஃபர் பண்ணிட்டு. தேங்க்யூ. குட் ஈவினிங். என்னுடைய பேர் டாக்டர் மீனாட்சி. ஹோண்டா டீலர்ஷிப் வச்சுருக்கிறோம் ஒன்னார்பேட்டையில். இப்போ சமீபத்தில் ஒரு பிரான்ச் கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஓப்பன் பண்ணோம். அது போக எனக்கு வள்ளியூர், கடற்காடு, சென்னை, காவல்துறை, செட்டிக்குளத்தில் இருக்குது. புதுசாக ஒரு சர்வீஸ் சென்டர் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதுக்கு அப்படியே பின்னாடி எங்களுடைய மெயின் ஷோரூம் ஆரம்பிக்க ஏற்றாமல் இருக்குது. அதுலேருந்து ஒரு சர்வீஸ் சென்டர் மட்டும் யூஸ் பண்ணுறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணாலும் 2 வீலர்ஸ் வேணும்னா ரெஃபர் பண்ணுங்கள். நாங்கள்
100% ஃபினான்ஸ் முதல் கொண்டு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இப்போ லாஸ்ட் 1 இயராக பண்ணிட்டு இருக்கிற ஒரு மாடல் ஷைன் 100 நல்ல ஒரு எக்கனாமிக்கல் மாடல். உங்களுடைய ஸ்டாஃப்களுக்கு யாருக்காவது நீங்கள் கலெக்ஷனுக்கு போகிறவங்க அந்த மாதிரி யாருக்காவது நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா வாங்கி கொடுக்கலாம். இன்னும் ஃபுல்லாக நாங்கள் இது பண்ணுவோம். எக்ஸ்சேஞ்சும் எடுத்துக்கிடுவோம். பழைய வெஹிக்கிள் ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அதுமாதிரி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆக்டிவாக வந்து லாஸ்ட் 25 இயர்ஸாக ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மாடல். ஸோ அது வந்து வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபாதர் மதர் யூஸ் பண்ணிக்கலாம், சன் அண்ட் டாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தட் இஸ் த நம்பர் 1 வெஹிக்கிள் இன் 2-வீலர் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட் செல்லிங் மாடல் வந்து ஆக்டிவா ஆல் இந்தியாவில். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கு வேணாலும் ரெஃபர் பண்ணுங்கள். அதுபோக இது வரைக்கும் நான் சொல்லாதது, என்னுடைய மிஸ்ஸஸ் வந்து அட்வொகேட். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது லீகல் ரிலேட்டடாக ஏதாவது அசிஸ்டன்ட் தேவைப்பட்டுச்சுனாலும் என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. என் பேர் ராமலிங்கம், ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோவில் பப்ளிக் ரிலேஷன் சேர்மனாக இருக்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் 321 திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், ராமநாடு, சிவகங்கை ஆகிய மாவட்டங்கள் உள்ளடங்கியது. என்னுடைய மெயின் பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தோம்னா தினதரணி டெய்லி நியூஸ் பேப்பர். இது தினதரணியில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து நம்ம ரோட்டரிக்குன்னு தனியாக பேஜ் ஒதுக்கி அதுக்காக நியூஸ் போட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல் ஒன்று நடத்திட்டு இருக்கோம். இது போக அதாவது ரோட்டரிக்காக தனி ஆப் சேனல் ஒன்று சட்டத்தில் இது பண்ணியிருக்கோம், தினதரணி ஆப் சேனல். இது போக தினதரணி வெப்சைட்டும் ஒன்று தொடங்கியிருக்கோம் என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். உங்களுடைய விளம்பரங்களை தந்துள்ளதாக கேட்டுக்கிறேன். நன்றி. Good evening. Myself Satish Narayanan, Rotarian Satish Narayanan, immediate past president, Rotary Club of Tirunelveli Star. I'm a civil engineer. Lakshmi Construction அப்படிங்கிற பேரில் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் பில்டிங் திருநெல்வேலி ஏரியாவில் ஃபுல்லாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அது தேங்க்யூ. அடுத்ததாக வந்து ஒரு தேங்க்ஸ் நோட் மட்டும் இருக்குது. நம்ம ரொட்டேரியன் ரேமன் பேட்ரிக் சார் ஒரு ரெஃபரல் கொடுத்தாங்க, ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஒரு 9.5 lakhs. அப்புறம் வந்து ராகேஷ் அவருக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஒரு 91,500 ரூபாய்க்கு ராமெட் ப்ளூ மெட்டல் கொடுத்துருக்கோம். அண்டு சிவனேஷ்க்கு வந்து ஒரு ரெஃபரல் கொடுத்தேன், ஒரு 15,000க்கு. சூப்பராக பண்ணிட்டாங்க. அந்த கிளைண்ட் வந்து நல்ல ரிப்போர்ட் கொடுத்தாங்க, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக நான் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம சங்கரசூப்புக்கு ஒரு ரெஃபரல் கொடுத்தேன். அவருக்கு ஒரு 2 லட்ச ரூபா பிஸ்னஸ் வந்து ஃபைனலைஸ் ஆகி முடிஞ்சுது. 2 லட்ச ரூபா முடிஞ்சுது. சார் நான் வந்து தர்டன் சார் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து டல்டன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் டைரெக்டாகவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். எனக்கு லாஸ்ட் மந்த் வந்து ஒரு 3 lakhs பிஸ்னஸ் எனக்கு வந்துருக்குது லாஸ்ட் மந்த்தில். இந்த மந்த் இது வரைக்கும் 3 lakhs நெருங்கிட்டு இருக்கு சார். ஒரு 2.8 lakhs கிராஸ் ஆகுது. எஸ் தேங்க்யூ சார். தேங்க்யூ டல்டன் சார். மிக முக்கியமான அடுத்த இது, அதாவது நம்ம தொழில் பற்றிய வந்து தொழிலை வளர்ப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்வோம். இது மிக முக்கியமான நிகழ்ச்சி. இந்த கூட்டமும் மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன் என்னுடைய இதில். அதுக்காக தான் நம்ம மாவட்ட தொழில்மை அதிகாரி அவர்கள் வந்திருக்காங்க. எந்த ஒரு நுட்பமான செயலை செயல்படுவது வந்து அவர்கள் வல்லவராக இருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவருடைய நற்பெயரை பெற்று வருவாங்க. அதாவது மாவட்டத்தில் ஒரு டார்கெட் வைப்பாங்க, இவ்வளோ தொகையை வந்து இவ்வளோ நாளைக்குள்ள இது பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிறது. அதற்காக நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுப்பது மிக கஷ்டம். அதை மிக நுட்பமாக தேர்ந்தெடுப்பதில் வந்து அந்த சார் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அரசினுடைய திட்டங்கள் வந்து மக்களுக்கு சென்றடையணும், குறிப்பாக தொழில் முனைவர்களுக்கு சென்றடைகின்றதுல வந்து பல்வேறு இடங்களுக்கு மீட்டிங், அதாவது திட்டங்களுக்கு சென்று அதனுடைய தாக்கங்கள், அதாவது என்னென்ன விலைகளெல்லாம் லோன் கடன் வசதி உள்ளது என்பது வந்து அதிகமாக சொல்லிட்டு வராங்க. டார்கெட்டை வந்து சீக்கிரம் அச்சீவ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் அதற்கான முயற்சிகள் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. டெய்லி மீட்டிங், இப்போ நாளைக்கு சென்னை மீட்டிங் போகிறாங்க சார். அதாவது தொடர்ந்து பிஸியாகவே இருக்கிற ஷெடியூலில் கூட, ஆனால் நம்ம ஊர் மக்கள் வந்து மிக சிறப்பான முறையில் வந்து கடன் பெறணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. அதுக்கு யார் வந்தாலும் அவர்களுக்கான, அதாவது கடன் வாங்குவதற்கு முதல்ல டிக்கெட் மாவட்ட தொழில்நுட்ப தலைவர் அதுக்கான ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை பில் பண்ணுறது வரைக்கும் அவங்க ஏற்பாடு பண்ணி அதுக்கான சலுகைகளை வழிகாட்டுவாங்க. வழிகாட்டுதல் வந்து எந்தெந்த பேங்க்கு போனால் எந்தெந்த வழிகள் கிடைக்கும், எந்தெந்த பிஸ்னஸ்லாம் கொடுக்க முடியும், எத்தனை லட்ச ரூபாய்க்கு எத்தனை கோடி வரைக்கும் கொடுக்க முடியுங்கிறது மிக அற்புதமாக வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போது நம்மளுடைய அவர்கள் சிறப்பு விருந்தினர் மாவட்ட தொழில் மையத்தினுடைய பொது மேலாளர் மூலம் அவர்கள்
அவையோர் அனைவருக்கும் மாலை வணக்கம். குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. எம்எஸ்எம்இ வந்து ஜிடிபி க்ரோத்தில் வந்து 30% மேலே வந்து முக்கிய பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கணும். மத்திய மாநில அரசுக்கு வந்து பல்வேறு மானியத்தோடு கூடிய தொழிற்கடன் திட்டங்கள் வந்து மாவட்ட தொழில் நிறுவனம் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அந்த 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமு, இன்னொன்று வந்து இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸை பற்றி ஒரு 6 ஸ்கீம்ஸ் இருக்குது, அதை சொல்கிறேன். அடுத்து வந்து இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் இதை பற்றி சொல்கிறேன். ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து முதல்ல வந்து UYEGP படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டம். இந்த திட்டத்தில் வியாபாரம் சார்ந்த தொழிலுக்கு தொழிற்கடன் கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 15 லட்சம் வரைக்கும் தொழிற்கடன் கொடுக்குறாங்க. இதில் வந்து 25% வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. வியாபாரம் இதுக்கு என்ன யாரெல்லாம் தகுதி உள்ளவங்க அப்படின்னா, முதல்ல தொழில் பண்ணுறவங்க, புதுசாக தொழில் பண்ணுறவங்க இருக்கணும், 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிக்க முடியும், மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் அவங்க எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம், படிக்கலாம் தான். 18 வயசு பூர்த்தியாகி 55 வயது உள்ளவங்க எல்லாமே இந்த ஸ்கீமில் வந்து பயன்படலாம். புதுசாக தொழில் பண்ணணும், சரிங்களா? ஸோ அதுதான் இந்த கண்டிஷன். அதெல்லாம் கேட்டிங்களே சொல்லியிருக்காங்க, படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டம். இந்த திட்டத்தை வந்து ஃபுல்லாக ஆன்லைனில் தான் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். அதுக்கு தனியாக வெப்சைட் இருக்குது, MSME online.tn.gov.in ஒரு வெப்சைட் அட்ரஸ் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீம்ஸு. நீங்கள் வந்து டிகிரிக்கு வரணும்னு அவசியமே கிடையாது. எந்த இடத்துல இருந்து நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர் சென்டரில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். இது ஒரு ஸ்கீம். வியாபாரம் தொழில் பண்ணுறவங்க எல்லாமே இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து வந்து பாரத பிரதமரின் வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டம், PMHP திட்டம். இந்த திட்டத்தில் சேவை மற்றும் உற்பத்தி சார்ந்த தொழில் அப்படின்னு 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. சேவை சார்ந்த தொழிலுக்கு அதிகபட்சமாக 20 லட்சமும், உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அதிகபட்சமாக வந்து 50 லட்சம் வரைக்கும் தொழிற்கடன் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து மினிமம் 15%லிருந்து அதிகபட்சமாக 35% வரைக்கும் உங்களுக்கு வந்து மானியம் கொடுக்குறாங்க. இந்த மானியம் எப்படி வேரி ஆகுது அப்படின்னா, நீங்கள் தொழில் பண்ணுற இடம் வந்து கிராமப்புறத்தில் பண்ணுறீங்களா இல்லை நகர்ப்புறத்தில் வந்து தொழில் பண்ணுறீங்களா ஒன்று. இன்னொன்று வந்து நீங்கள் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் வரீங்களா இல்லை ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்களா அப்படின்ட்டு பொறுத்துனா இந்த சப்சிடி வந்து வேரி ஆகும். நீங்கள் நகர்ப்புறத்தில் தொழில் பண்ணுறதா இருந்தால் ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்தீங்கன்னா 25% வரைக்கும் உண்டு. இது கிராமப்புறத்தில் பண்ணுறதா இருந்தால் 35% வரைக்கும் நம்ம வந்து சப்சிடி வந்து இதில் கிளைம் பண்ணலாம். இது போக இது வந்து ஒரு டைம் நீங்கள் வந்து சப்சிடி வாங்கி அவைல் பண்ணிட்டீங்க, சக்ஸஸாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் டைமும் இதில் வந்து உங்களுக்கு வந்து தொழிற்கடன் கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக வந்து 1 கோடி 2 கேட்டகரிக்கும், சேவை சார்ந்த தொழிலுக்கு மற்றும் உற்பத்தி சார்ந்த தொழில் 2 கேட்டகரிக்கும் அதிகபட்சமாக 1 கோடி வரைக்கும் தொழிற்கடன் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து மானியம் வந்து 15% வந்து மானியம் கொடுக்குறாங்க. இதுக்கு தனியாக வலைதளம் இருக்குது. அது வந்து KVIC online.gov.in/PMHP e-portal. லாஸ்ட்டாக உங்களுக்கு பேம்லெட் தரேன், அதில் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். அந்த ஸ்கீம்ஸ் வந்து ஃபுல்லாக ஆன்லைன் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும், சரிங்களா? ஸோ இது PMHP ஸ்கீமு. அடுத்து வந்து புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம், NEADS திட்டம். இந்த திட்டத்தில் உற்பத்தி மற்றும் சேவை 2 கேட்டகரிக்கும் வந்து தொழிற்கடன் கொடுக்குறாங்க. உங்களோட திட்ட மதிப்பு வந்து குறைந்தபட்சமாக 10 லட்சம் இருக்கணும். அதிகபட்சமாக வந்து 5 கோடி வரைக்கும் தொழிற்கடன் கொடுக்குறாங்க. யாரெல்லாம் பயன்படலைன்னா, முதல் தலைமுறை தொழில் முனைவோராக இருக்கணும், 21 வயது பூர்த்தியாகி 55 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஸ்கீம் வந்து பயன்படுத்திக்கலாம். +2 பாஸ், இன்னொரு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா +2 பாஸ் பண்ணிடணும், 18 ஆர் டிப்ளமோ, அதாவது பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு மானியமாக 25% வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 75 லட்சம் வரைக்கும் மானியம் உண்டு. இது போக அடிஷனலாக ஒரு 10% வந்து கவர்மெண்ட் மானியம் கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம் SC, ST மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இந்த மக்களுக்கு வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் அடிஷனலாக 10% கொடுக்குறாங்க. இது போக நீங்கள் லோன் கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் கட்டக்கூடிய லோனில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில்
3% வட்டி வந்து நீங்கள் வந்து மானியமாக இதில் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நீட் ஸ்கீமை நீங்கள் முதல் தலைமுறை தொழில் முனைவோராக இருந்தால் பயன்படுத்திக்கலாம். அடுத்து வந்து அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் AABCS. இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா SC ST மக்கள் மட்டும்தான் இதை வந்து பயன்படுத்த முடியும். இதில் வந்து 3 கேட்டகரிக்கும் தொழிற்கடன் கொடுக்குறாங்க. உற்பத்தி, சேவை மற்றும் வியாபாரம் சார்ந்த தொழில் வந்து தொழிற்கடன் கொடுக்குறாங்க. 5 கோடி வரைக்கும் இதில் வந்து நம்ம தொழிற்கடன் வாங்கிக்கலாம். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு 35% மானியம் கொடுக்குறாங்க. இதில் இன்னொரு கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 18 வயசுலேருந்து 55 வயதுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? இதில் வந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. படிக்காமல் இருந்தாலும் இந்த திட்டத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு 1 கோடியும், சேவை சார்ந்த தொழிலுக்கு 75 லட்சமும், வியாபாரம் சார்ந்த தொழிலுக்கு அதிகபட்சமாக 50 லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து இதில் மானியம் வந்து கொடுக்குறாங்க. இது போக 6% வட்டி மானியமும் நம்ம இந்த ஸ்கீமில் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. 10% வட்டி போடுறோன்னா 6% வட்டி வந்து சப்சிடியாக நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் சப்சிடியாக வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். குறிப்பாக பட்டியலினத்தோர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். அடுத்து PMFME, பாரத பிரதமரின் உணவு பதப்படுத்தும் குறு நிறுவன மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டத்தில் உணவு சார்ந்த தொழில்கள் அனைத்தும் நம்ம தொழிற்கடன் வந்து வாங்கிக்கலாம். ஃபுட் லைசன்ஸ் எடுக்கக்கூடிய கேட்டகரி உள்ள ஃபுட்டு ஐட்டம்ஸ் எல்லாம் இது பண்ணலாம். அதிகபட்சமாக 1 கோடி வரைக்கும் தொழிற்கடன் கொடுக்குறாங்க. குறு நிறுவனம் மட்டும் தான் இதில் வந்து நம்ம தொழிற்கடன் வந்து வாங்கிக்கலாம். அதிகபட்சமாக 35% மானியம் கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 10 லட்சம் வரைக்கும் நம்ம மானியம் வந்து இந்த திட்டத்தில் கிளைம் பண்ணிக்கலாம். ஈவன் எக்ஸிஸ்டிங் என்டர்பிரைஸாக இருந்தாலும் இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து மானியம் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து கலைஞர் கைவினை திட்டம். இந்த திட்டத்தில் வந்து 25 விதமான கைவினை தொழில்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அதிகபட்சமாக 3 லட்சம் வரைக்கும் தொழிற்கடன் வாங்கிக்கலாம். 25% மானியம், அதிகபட்சமாக 50,000 வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. இது போக உங்களுக்கு வந்து 5% வட்டி மானியமும் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கீமில் கொடுக்குறாங்க. கைவினை தொழில் 25 கேட்டகரி இருக்குது. நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் ஏதாவது உங்கள் கேட்டகரியில் ஏதாவது வந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவர் என்னன்னா இதை வந்து மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து கலெக்டர் வந்து எல்லா ஸ்கீமும் பார்க்குறாங்க. இந்த KKT ஸ்கீம் வந்து எப்படின்னா கைவினை தொழில்கள் சின்ன ரூட் லெவலில் போய் ஹெல்ப் பண்ணோம்னா இந்த ஸ்கீம் வந்து போய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் இந்த ஸ்கீம் செக்ரட்டரின்னு சார் ரொம்ப விருப்பப்படுறாங்க. ஸோ இது கலைஞர் கைவினை திட்டம். இப்படி நம்மக்கிட்ட செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து எல்லாமே இருக்குது. இப்போது நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு ஸ்கீம்ஸும் எல்லா ஸ்கீமுமே நம்ம வெப்சைட்டில் msmeonline.tn.gov.in வெப்சைட்லேயே இருக்குது. நீங்கள் கொட்டேஷன் என்ன தொழில் பண்ணுங்கிறத முடிவு பண்ணிடுங்க. அதுக்கான விலைப்புள்ளிகளை பெற்றுட்டு நீங்கள் இந்த திட்டத்தில் போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். தேவையான ஆவணங்களும் இந்த ஸ்கீம் கான்ட்ராக்டில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அது எல்லாமே 2 செட் ஜெராக்ஸ் காப்பி கொண்டு வந்து மாவட்ட தொழில்நுட்பத்தில் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டி வந்து நடக்கும். UHP, KKT, PMHP, PMFME வந்து ஜெனரல் மேனேஜர் தான் அங்கே சேர்மேனு, அவங்க தலைமையில் TFC நடக்கும். அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி பேங்க் அனுப்புவாங்க. பேங்க் மேனேஜர்ஸ் வந்து அது உங்களோட யூனிட் வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு வயபிள் ப்ராஜெக்டாக உங்களுக்கு நாலேஜ் இருக்குதா அப்படின்னு எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்களோட சிவில் ஸ்கோர்லாம் ஃபஸ்ட்டு பார்க்குற ஒரு சிவில் ஸ்கோர் தான். சிவில் ஸ்கோர் செக் பண்ணிடுவாங்க. அதிலே தெரிஞ்சிடும் உங்களோட ஹிஸ்ட்ரி, லோன் வாங்கி கரெக்டாக கட்டிட்டு இருக்கீங்களா எல்லாமே அதில் சொல்லிடுவோம். ஸோ சிவில் ஸ்கோர் மினிமம் ஒரு 720 வந்து எதிர்பார்க்கணும். ஒவ்வொரு பேங்க்கும் பொறுத்து அந்த ஸ்லைட் வேரியன்ஸ் இருக்கும். ஸோ சிவில் ஸ்கோர் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஒரு ப்ரொவிஷனல் சாங்ஷன் லெட்டர் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மினிமம் 5 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்கீம் பொறுத்து அது வேரி ஆகும். ஆன்லைன் ட்ரைனிங் தான். நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே அந்த ட்ரைனிங் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். சரி, ஸோ ட்ரைனிங் முடிச்சுட்டு நம்மகிட்ட வந்து பேங்க்கில் லோன் வந்துடும். தென் சப்சிடி கிளைம் பண்ணுறோம். சப்சிடி வந்ததுக்கப்புறம் உங்களோட டேரெக்டாக நீட்ஸு, அண்ணல் அம்பேத்கர் முன்னோடிகள் திட்டம், இந்த KKT திட்டம் என்னென்னா ஃப்ரண்ட் அண்ட் சப்சிடின்னு சொல்லுவாங்க. சப்சிடி வந்த உடனே உங்கள் லோன் அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்குவாங்க. மற்ற ஸ்கீம் எப்படி பண்ணுவாங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் எடுத்து லாக் பண்ணிக்குவாங்க. நீங்கள் கரெக்டாக பேமெண்ட் பண்ணிங்கன்னா 3 வருஷம் கழிச்சு
அந்த அமௌண்ட் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட் மட்டும் கட்ட சொல்லுவாங்க. சப்போஸ் அதிகமாக இருந்தால் அதை பற்றி ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்கீம்ஸ். ஸோ அடுத்து வந்து இன்சென்டிவ்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது. இது எப்படின்னா இப்போ எனக்கு வந்து பேங்க் லோனே வேண்டாம், நானே தொழில் பண்ணிடுறேன், எனக்கு சப்சிடி கொடுங்க அப்படிங்கிறதுக்கு இந்த இன்சென்டிவ் ஸ்கீம் போடலாம். இல்லைன்னா நீங்கள் பேங்க் லோனும் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம்ஸ் இல்லாமல் நீங்களே தொழில் ஆரம்பிச்சுட்டு நம்மகிட்ட சப்சிடி கிளைம் பண்ணுறது. சரிங்களா? இந்த இன்சென்டிவ் ஸ்கீம்ஸு இதில் மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைசஸ் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மைக்ரோங்கிறது 1 கோடியாக இருக்குது, இப்போ வந்து 2.5 கோடியாக மாற்றிட்டாங்க. அப்படியே ஸ்மால்ங்கிறது 25 கோடி, மீடியம் வந்து ஒரு 125 இதுக்கிட்ட வந்துருச்சு. ஸோ இப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மால் கேட்டகரியில் இருக்கிறவங்க இந்த 1 கோடி வரைக்கும் தொழில் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க. நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் 9 பிளாக்கில் எங்கே ஆரம்பித்தாலும் உங்களுக்கு வந்து 25% வந்து மானியம் உண்டு. உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு மட்டும், சேவை சார்ந்ததுக்கு இதில் வராது. ஸ்கீமில் கவர் பண்ண முடியாத பார்க்கணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இல்லை எனக்கு 1 கோடிக்கு மேலே வருது, இல்லைன்னா அந்த 2.5 கோடிக்கு மேலே எனக்கு ப்ராஜெக்ட் காஸ்ட் இருக்குது, எனக்கு வந்து சப்சிடி இதில் கிளைம் பண்ண முடியுமா இந்த ஸ்கீம்ஸில் அப்படின்னா பண்ணலாம். அது பேக்வேர்ட் ஏரியா அப்படின்னு சில பிளாக் வந்து சொல்கிறாங்க. அந்த பாப்பாக்குடி, நாங்குநேரி, ராதாபுரம் இந்த இடம் தான் பேக்வேர்ட் பிளாக்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் மீடியம் கேட்டகரிக்கு வரைக்கும் நீங்கள் வந்து சப்சிடி கிளைம் பண்ணிக்கலாம். இந்த சப்சிடி வந்து மேக்ஸிமம் 25% சப்சிடி கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 1.5 கோடி வரைக்கும் இதில் வந்து நம்ம சப்சிடி கிளைம் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கேட்டகரியிலும் மைக்ரோ, ஸ்மால், மீடியம் ஒவ்வொரு கேட்டகரியிலும் நீங்கள் 1.5 கோடி மேக்ஸிமம் சப்சிடி கிளைம் பண்ணிக்கலாம். இது போக உங்களோட நிறுவனத்தில் இவி பவர் கன்சப்ஷன் வந்து ஆடிட் பண்ணி பார்ப்பாங்க. அதில் எந்த இடத்துலலாம் வந்து உங்களோட இபி வந்து பவர் கன்சப்ஷன் குறைக்க முடியும்னு ஆடிட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கும் இதில் மானியம் உண்டு. இந்த ஆடிட் பண்ணியிருப்பீங்களே அதுக்காகவும் மானியம் கொடுக்குறாங்க. உங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகணும், எக்ஸ்போர்ட் லெவலுக்கு நம்ம போகணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ஜெட் சர்டிஃபிகேட் ஒன்று வந்து 0 காஸ்ட் 0 எஃபெக்ட்னு ஒரு ஸ்கீம், செட் ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீம்லேயே வந்து பிரான்ஸு, பிளாட்டினம், கோல்டு அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம பிரான்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ வாங்கிட்டிங்கன்னா அது நீங்கள் சப்போஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தால் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது போக ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டுக்கும் உங்களுக்கு வந்து இந்த செட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ரீஇம்பர்ஸ்மெண்ட் வந்து வாங்கிடலாம். தென் வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வந்து உங்களோட இண்டஸ்ட்ரியில் வந்து ப்ராசஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் எடுக்க சொல்கிறாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து எடுத்திங்கன்னா எங்கள்கிட்ட மானியம் உண்டு. 75,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து இதில் வந்து மானியம் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்மக்கிட்ட பல்வேறு திட்டங்கள் வந்து மாவட்ட தொழில்மை வந்து செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம். நீங்கள் பயன்படுத்திக்கணும். இது போக உங்களுடைய இண்டஸ்ட்ரியில் வந்து உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் .gov.in ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போயிட்டு எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வந்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஜெம் போர்ட்டல்னு இருக்குது. அந்த போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா கவர்மெண்ட்டோட ப்ரொக்யூர்மெண்ட்டில் இந்த ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். உமனாக இருந்தால் அவங்களுக்கு வந்து 3% வந்து உங்களுக்கு வந்து அதை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. SC/ST மக்களாக இருந்தால் அதில் 5% அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எடுத்துருவோம், மைக்ரோ யூனிட்டாக இருக்கணும், உதயம் ஸ்ட்ரீட்டில் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. தென் லேடி, தென் SC/ST இந்த கேட்டகரி பிரித்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஜெப் போர்ட்டலில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் என்னென்ன ப்ராடக்ட் ப்ரிக்யூர்மெண்ட்டில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இப்படி நம்மக்கிட்ட பல்வேறு திட்டங்கள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சாரி, ஓகே. நம்மளோட டிக் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னா ஏர்லைன் ரோட்டில் நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸ் சொல்லுவோம், அண்ணா ஸ்டேடியம் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸ், அப்புறம் டிபி வார்டு, அதுக்கு அடுத்து மாவட்ட தொழில் மையம் இருக்குது. ஸோ ஒர்க்கிங் டேயில் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுங்கள். புதுசாக தொழில் பண்ணணும், தொழில் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேரில் எல்லாமே ரிஜிஸ்டர் எம்எஸ்எம்சி ரிஜிஸ்டராகவே இருக்கும். ஸோ அப்படின்னா அதை விட்டுட்டு புதுசாக உங்கள் ஒய்ஃப் இண்டஸ்ட்ரியல் இல்லைன்னா உங்கள் சன் அண்ட் டாட்டர் உங்கள் ஃபேமிலியில் அவங்க பேரில் எதுவும் ரிஜிஸ்டர் ஆகலைன்னா அவங்க பேரில் பண்ணுறேன். ஆனால் இண்டஸ்ட்ரியல் பக்காவாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதிலே கொண்டு வரணும்னா நமக்கு பண்ணுறது சாத்தியக்கூறுகள் கிடையாது. சரி, ரெஜிஸ்டர் பண்ணுறோம்.
அப்போ அதில் வந்து ஏதாவது ஒரு பிளாக்ஸ் வருது இல்லை இது தப்பு அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வந்து உள்ளே போகும்போது இல்லை இந்த சரியில்லை இது வந்து என்னன்னா இப்போ க்ரைட்டீரியா சொன்னல 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிக்கணும் 55 வயசுக்குள்ள இருக்கணும். அவங்க அப்படி அந்த க்ரைட்டீரியா மேட்ச் ஆகலனா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு சொல்ல மார்னிங் கொடுக்கும். மற்றபடி என்னென்ன டாக்குமெண்ட் என்னன்னா உங்களோட பிடிஎஃபாக இருக்கும், ஃபோட்டோ மட்டும் ஜேபிஜி ஃபார்மேட்டில் 50 KB இருக்கணும். உங்களோட மற்றபடி டாக்குமெண்ட்ஸில் உங்களோட டிசி, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, கொட்டேஷன், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு, ரெண்டல் அக்ரிமெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 KBக்குள்ள பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும். பிரச்சனை வராது சார், இது வரைக்கும் வராது. நீங்கள் எல்லாம் டிக் ஆஃபீஸ் வாங்க, ஹெல்ப் பண்ணுறோம், வராது. 90% வராது. அதை கரெக்டாக அந்த 150 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணி பேங்க் வந்து நாங்கள் வரக்கூடிய பேங்கை டைப் பண்ணி வரணுமா இல்லை நீங்களே ரெக்கார்ட் பண்ணி? நாங்கள் வந்து சர்வீஸ் ஏரியா எது இருக்கோ உங்களோட ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. டிக்கை பொறுத்தளவுக்கு ஒருத்தர் பிளான் பண்ணால் அந்த பேங்க் அந்த ஏரியாவில் அவங்களே ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு அவங்களுக்கு ஒரு டிக்கெட் மூலம் கொடுக்கக்கூடிய லோனை வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச கஸ்டமர் பேஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுறாங்க. கஷ்டப்படுற பையங்களுக்கு அது கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு தேவை இருக்கா இல்லைங்கிறது ரெண்டாவது. நிறைய பேர் ட்ரை பண்ணும்போது இல்லை சார் டைப் இருந்தால் தான் செஞ்சு கொடுங்க. இல்லை நீங்கள் பேசுறதெல்லாம் நல்ல ஸ்கீம் தான், ஆனால் அது செஞ்சு கொடுத்தாங்களா அப்படின்னா அப்படி ஒன்றும் பெரிய ஸ்கீமா அது போய் சேருதா அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ஆல்ரெடி இருக்கிறவங்க அதை வாங்கிடுறாங்க, அனுப்பிச்சுக்கிறாங்க. புதுசாக ஒரு தொழில் பண்ணோம் அப்படின்னா அதை கொடுக்கறது வந்து இந்த பேங்க் மேனேஜர் செலக்ட் பண்ணாதான் அது ஓகே ஆகுது. அது உண்மையாக இப்போ மாறி இருக்கா எனக்கு தெரியல. இல்லை சார், இப்போ வந்து என்னன்னா நான் 6 ஸ்கீம்ஸ் சொன்னேன் இல்லையா, நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% கிட்ட அச்சீவ் பண்ணிட்டோம். எல்லாமே நியூ என்டர்பிரனர் தான் கொடுக்குறாங்க, பேங்க் கொடுக்குறாங்க. அவங்களோட என்னன்னா ஃபஸ்ட்டு என்னன்னா ஒரு பேங்க் போனால் பொறுமையாக இருக்கணும். பேங்க் மேனேஜர்ஸ் வந்து எப்போனா ஒரு 4 மணிக்கு மேலே தான் அவங்க வந்து ரிலாக்ஸாக இருப்பாங்க. நீங்கள் காலையிலேயே போய் நின்றுட்டு அவர்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அவரால் அவங்கள கேர் பண்ணிக்க முடியாது. ஒரு 4 மணிக்கு மேலே போயிட்டு சார் இதை இல்லைன்னா கேட்டுங்க, காலையிலே போகும்போது சார் உங்கள் எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்க அவங்க கேட்டுட்டு போகும்போது உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு எடுத்துக்கோங்க, சிவில் ஸ்கோர் செக் பண்ணுவாங்க. அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சுன்னா அவங்க யூனிட் வந்து உடனே பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல அவங்களுக்கு சொல்லிடுவாங்க இந்த இடத்துல இவ்வளோ இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ காஸ்ட்டு தான் வயபிள், இதை பண்ணுங்க நான் கொடுக்குறேன். அவங்களுக்கும் ஒரு பவர் இருக்கும். எல்லா பேங்க் மேனேஜர்ஸும் 1 lakh, 5 lakh, 10 lakh அந்த பவரில் தான் அவங்க லோன் வந்து கொடுக்க முடியும். அவங்க கையில் இப்போ சப்போஸ் 10 lakhs மேலே போயிடுச்சு அவரால் பண்ண முடியலன்னா ரீஜன் ஆஃபீஸ் அனுப்புவாங்க. ரீஜன் ஆஃபீஸ் பண்ணும்போது அவங்களோட டாக்குமெண்டேஷன் கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கேட்பாங்க, கொரி போடுவாங்க, ரிட்டர்ன் போடுவாங்க, மறுபடியும் அதை ரீசப்மிட் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது. நமக்கு சிஜிஎம்எஸ்ன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. மேக்ஸிமம் வந்து 2 கோடி வரைக்கும் வந்து நீங்கள் வந்து பிணையம் இல்லாமல் தொழிற்கடன் வாங்கிடலாம் சிஜிஎம்எஸ் ஸ்கீமில். ஸோ அது ஒரு ஸ்கீம் இருக்குது. முத்ரா ஸ்கீம் சிஜிஎம்எஸ் ஒரு ஸ்கீம் இருக்குது. முத்ரா ஸ்கீம் இருக்குது. சின்ன சின்ன தொழில் பண்ணுறாங்க, முத்ரா ஸ்கீமில் பண்ணலாம். அதிகபட்சமாக 10 lakhs வரைக்கும் வந்து எந்த செக்யூரிட்டி இல்லாமல் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் தான் இருக்குது பேங்க். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து சப்போர்ட் அதுதான் ஜம் போர்ட்டல் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க இல்லைங்களா, அதில் வந்து இப்போ கவர்மெண்டோட ப்ரொக்யூர்மெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் போகலாம். ஸோ அது உங்களுக்கு யூஸ் பண்ணும். வெண்டார் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் வந்து ஐஓபி ஆர்சிடி ட்ரைனிங் சென்டர் நமக்கு இருக்குது. ஹைதராபாத்தில் தான் இருக்குது. அங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஸ்பெசிஃபிக்காக. நமக்கு இந்த இது இருக்கு இல்லையா, டவுனான இடத்துல பேங்க் மேலே கரெக்டாக ஐஓபி மகாராஜா ஒர்க்கிங் டேஸில் ரெகுலராக நடக்கணும். எப்படின்னா ஒரு பேட்ச் அங்கே ஒரு 30-35 பேர் வந்தால் தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒரு 10 பேர் சார் அங்கே வந்து டெய்லரிங்கு, ஆட்டோமொபைல் சர்வீஸு, செல்ஃபோன் சர்வீஸு, ஜூட் பேக் மேனுஃபேக்சரிங்ஸ், இப்படி நாங்கள் ஒரு கேட்டகரிஸ் பிரித்து வச்சுருக்காங்க சார். கொண்டு வரல. ஸோ நீங்கள் போனீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிங்கன்னா அதுக்கு கூப்பிடுவாங்க. அந்த ட்ரைனிங் எப்போ கண்டக்ட் பண்ணுறப்போ ரூரலில் இருக்கிறவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அர்பனில் தான் அது ரூரல் வந்து ஃபீஸ் ஃப்ரீயாக. உங்களுடைய டீடைல் எல்லாமே குரூப்ல போட்டு சரிங்க சார். என்னோட ஸ்கீம் பேம்ப்ளெட் போடுறேன். கேட்கும்போது சொல்றதுக்கு ஈஸியாக ஷுவர் சார், கண்டிப்பாக சார்ட்ட கொடுக்குறேன், அமைங்க சார்ட்ட கொடுக்குறேன். என்னென்ன ஸ்கீம் பேம்ப்ளெட் அப்படியே போடுறேன். அதில் எல்லாமே எங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஸ்கீம் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் வாங்க. எதுவும் டவுட்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க சார். நானே நேரம் மீட்டிங்கில் பெரும்பாலும் இருப்பேன். எடுக்க முடியலன்னா பரவாயில்ல, நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. நான் நைட்டு வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் க்ளோஸ் பண்ணுவேன். அந்த ஆஃபீஸில் தான் இருப்பேன். இல்லை அந்த ஆஃபீஸில் தான் இருப்பேன்.
பெரும்பாலும் மீட்டிங் கலெக்டர் மீட்டிங் அப்படின்னு நாங்கள் எங்கேயாவது கேம்ப் போயிட்டு அப்படி சுற்றிட்டு இருப்போம். ஸோ நீங்கள் கண்டக்ட் பண்ணி நம்ம ஃபீல்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து இருக்க முடியாது. பெரும்பாலும் மண்டே ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும், ஆஃபீஸில் தான் இருக்கும். ஸோ டேட் பண்ணிடலாம். அது அதுக்கு தான் மாற்று தான் கலைஞர் கைவினை திட்டம் கொண்டு வந்துருக்காங்க. அது இருக்குது, விஸ்வகர்மா திட்டமும் இருக்குது, இது ஸ்டேட் கவர்மெண்ட் இதுவும் இருக்குது. இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மானியம் கொடுக்குறாங்க, 25% மானியம் கொடுக்குறாங்க. மானியம் கிடையாது, மேக்ஸிமம் 3 லட்சம் வரைக்கும் இது தொழில் பண்ணுறாங்க. அது போக 5% வட்டி மானியமும் நம்ம ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் PMHGP, PMFME சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான். அதை சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்போர்ட் ஹப்னு ஒன்று ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபியூச்சரில் வந்து அதை ஆரம்பிப்போம். அதுவும் உங்களோட சப்போர்ட் நம்ம ஆஃபீஸில் தான் சார். நமக்கு வந்து இப்போ என்னென்னா என்ன டிசைட் பண்ணியிருக்கோம்னா ரெடிமேட் கார்மெண்ட்ஸும் மில்லட் ப்ராடக்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அதிகமாக. அது ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் millet based product and then ready-made garments. millet product சிறுதானியம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு வந்து நீங்க போறீங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ வந்து ஒரு லேண்ட் எடுக்கறோம் நாங்க. லேண்ட்லாம் நாங்க லேண்ட் நீங்க தர வேண்டாம். நாங்க ஒரு 2 ஏக்கர் எடுக்கறோம். அதுல வந்து ஃபுல்லாவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி விக்க போறோம். வீடா கட்டி விக்கிறோம். அந்த இதுக்கு அந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு இல்ல, அந்த ப்ராஜெக்ட் பண்றதுன்னா அப்படின்னா அந்த இடத்துல மோல்டு தேவை இருக்கும் உங்களுக்கு. ஜாக், ஸ்கஃபோல்டிங், இந்த ரெடிமிக்ஸ் மெட்டீரியல் தேவைப்படுது. அதாவது சொன்னானா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னால எக்யூப்மென்ட்ஸ்க்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதோட செங்கல் சிமெண்ட் வாங்குறது தர மாட்டாங்க. நாங்க வந்து அந்த ப்ராடக்ட் தான் போறோம். ஓகே, அது ஹார்ட்வேர், எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர் ஷாப்பு, சிமெண்ட் ஹார்ட்வேர் ஷாப்பு, ஸ்டீல் ஹார்ட்வேர் ஷாப்புக்கு நமக்கு தொழிற்கடை உண்டு. யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் தனியாக வராது சார். இது ஷாப், புதிய தொழில் முனைவோரை உருவாக்கும் திட்டம். ஸோ புதுசாக தொழில் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு கடை போட்டு உண்டு சார். கன்ஸ்ட்ரக்ஷன், எலக்ட்ரிக்கல், சிமெண்ட், ஸ்டீல் உண்டு. ஸ்பேர் பார்ட் சேல்ஸ், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட் சேல்ஸ் போடுறது. வெஹிக்கிள் பொறுத்தவரையில் பேசஞ்சர் ஆட்டோ வந்து நம்ம PMHGP ஸ்கீமில் பண்ணி கொடுக்குறோம். 10% டார்கெட்டில் 10% வரைக்கும் கொடுக்குறோம். அண்ணன் அம்பேத்கர் திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் எல்லாம் நம்ம திட்டத்தில் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ட்ராவல்ஸ் வந்து வெஹிக்கிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே கொடுக்குறேன். டீபோட டீபோ புதுசாக ஒருத்தர் ஒரு ட்ரெயின் லைசன்ஸ் பண்ணிட்டு ஒரு ட்ராவல்ஸ் நம்ம ட்ராவல்ஸ் அமௌண்ட்னா நம்ம அந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறோம். அதுக்கும் சப்சிடி உண்டா? உண்டு. அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது எல்லாருமே அப்ளை ஆகுமா? இல்லை, அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீம் பொறுத்தவரை SC ST மக்கள் சார். தேங்க்யூ சார். மிக அற்புதமான முறையில் பல்வேறு திட்டங்களை மிக சிறப்பான முறையில் சொல்லியிருக்கிறாங்க. இது எத்தனை பேர் புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியலமா, இருந்தாலும் அவங்க அதுக்காக அவங்க ஃபார்மேட்டை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா எந்தெந்த டைப்பில் என்னென்ன ஸ்கீம்லாம் நம்ம வந்து என்னது லோன் வாங்கலாம்ங்கிறது எல்லா தொழிலுக்கும் கிட்டத்தட்ட நம்ம பண்ணுற அத்தனை தொழிலுக்குமே என்னது நமக்கு கடன் வசதி வாங்கக்கூடிய ஒரு இது சிஸ்டம் இருக்குது. ஆனால் அதை முறைப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் ரூல் எல்லாருக்குமே. ஏன்னா எல்லாருமே ₹1 வாங்குறாங்க. சீட்டு நம்ம நடத்துனவங்களும் சும்மா கொடுக்க மாட்டாங்கல்ல, அதேமாரி பேங்க்காரங்களும் சும்மா கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் அதுக்கான ஒரு உறுதியை அளிப்பை வந்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. அதேமாரி தான் எல்லாமே அந்த விஷயங்கள் வந்து சட்டத்தை வர பாஸ் பண்ணி விட்டாங்க. கடனை கொடுத்தா வசூல் பண்ணக்கூடாது. இனிமே ரொம்ப பாஸ்டாக கொடுக்கணும். அப்போ யாரையும் கேட்கக்கூடாது. சட்டம் பாஸ் பண்ணியிருக்காங்கல்ல சட்டசபையில், கடன் கொடுத்தா கேட்கக்கூடாது. அவங்களாம் கொண்டு திருப்பி கொடுத்தா வாங்கிக்கணும். அதனால நம்ம இந்த விஷயத்துல வந்து நீங்க மாவட்ட தொழில் மையத்தை மிக சிறப்பாக பயன்படுத்திக்கணும்னு இந்த தரத்தில் கிடையாது. லோன் வாங்குறது வந்து நம்ம கையில தான் இருக்குது. அதாவது பேங்க் மேனேஜர் வந்து சார் புருஷோத்தமான கேட்டது சரி சார், நம்ம டிக்கெட் பொறுத்தவரை எப்படின்னா எந்த பேங்க் ரெஃபர் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க, அவங்க ரெஃபர் பண்ணி கிளீனாக அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் பேங்க் மேனேஜர் வந்து சில நேரங்களில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இதாக இருக்குது. மீட்டிங் முதலாக வந்து நமக்கு
செக்ரட்டரி அடுத்து முத்துசாமி அவர்களுக்கு விஸ்வநாதன் அவர்கள். சிறப்பு விருந்தினருக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை வந்து வழங்குமாறு ஒரு வைஸ் சேர்மன் இட்லியா சோம வள்ளியப்பன் எழுதிய மிக அற்புதமான அதை வழங்குமாறு அடுத்து தேங்க்ஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் முடிச்சுக்கிறேன். சேரவன் சார், நமது ஆர்எம்பி திருநெல்வேலி நமது அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக இன்று வருகை தந்து அரசு நமக்கு எவ்வளவு மிக அற்புதமான திட்டங்களை எல்லாம் வழங்கி இருக்கின்றது என்பதை அவர் வாயிலாகவும் ஒரு நோட்டீஸ் வாயிலாகவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை நாம் அனைவரும் பயன்படுத்த வேண்டும். நமது உறவுகளுக்கும் நமது சந்ததிகளுக்கும் இந்த தகவலை கொண்டு சேர்க்குமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த அற்புதமான தகவலை நமக்கு தந்த திருநெல்வேலி மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் திரு முருகன் அவர்களுக்கு நமது ஆர்எம்பி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் சித்தா டாக்டர் போன வாட்டி நம்ம புருஷோத்தம் சார் ஒகேஷனல் சேர்மன் தலைமையில் வந்து அங்கே மிக அற்புதமாக ஒரு மீட்டிங் பண்ணோம். எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்துச்சு. அடுத்து உங்களுக்கு சிவனேஷ் அண்ணனுக்கு வந்து அடுத்த வாட்டி ஒரு 10 minutes ப்ரெசன்டேஷன் தரோம். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்து நல்லா சொல்லுங்கள். ஆக்சுவலாக நீங்கள் சொல்ல வந்த விஷயம் எல்லாருக்கும் புரிஞ்சுட்டு அதான் நல்ல வெயில் அடிக்குது, எல்லாரும் இந்த ஓலை செட்டில் வந்து நீங்கள் இருங்க, ஏசி ரூமில் அதிக நேரம் இருக்காதீங்க, உடல் நலத்துக்கு கேடு அப்படிங்கிற மாதிரி சில தகவல் நீங்கள் சொல்ல வந்தீங்க. அது நிறைய புரிஞ்சுது. பட் இன்னும் உங்களுக்கு அடுத்த மீட்டிங்கில் உங்களுக்கு ஒரு 10 minutes ப்ரெசன்டேஷன் கொடுத்துருவோம். நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு நல்லா அருமையாக சொல்லுங்கள். உங்கள் முயற்சிக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டியூ வந்து மக்கள் கொஞ்சம் எல்லாருக்கும் சீக்கிரமாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம 33 மெம்பர்ஸ் இருக்கோம். இன்றைக்கி எல்லா 100% எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நான் பேசிட்டேன். ஸோ நீங்கள் 20 மெம்பர்ஸ் வந்திருக்கீங்க. தேங்க்யூ. வரேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்துடுங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு 80% நம்ம வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச். அடுத்த மீட்டிங்கில் மீட் பண்ணுவோம். எல்லாருக்கும் டின்னர் ரெடியாக இருக்குது. தேங்க்யூ. ஒரு நிமிஷம். இன்னைக்கு வந்து பிஸ்னஸ் வந்து 17,23,500 ரூபாய்க்கு இந்த லீக் நடந்திருக்கு. மீட்டிங் அர்ஜென்ட். சரியா